அப்படியா? எங்க? உடனே வர. கடவுளே, ஆம்புலன்ஸ் வந்துச்சு. சீக்கிரம் வாங்க வாங்க. இவங்க முதல்ல காரை திருப்புங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. படுபாவி இப்படி இடிச்சிட்டு போயிட்டா. ஐயோ, 2 பேருக்கும் இப்படி பயங்கரமா அடிபட்டிருக்கே. ஐயோ, தயவு செஞ்சு சீக்கிரம் இவங்களை 2 பேரையும் கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் எப்படியாவது காப்பாத்திருங்க. சீக்கிரம் கூட்டு போங்க. தமிழ் பிஜிஎம் அந்த 2 புள்ளைங்க இடிச்சிட்டு போனவனை நான் தான் பார்த்தனே. அவனை எப்படியாவது புடிச்சு போலீஸ் கிட்ட கொடுக்கணும். என்ன இது, இவங்க 2 பேருக்கும் பயங்கரமா அடிபட்டிருக்கு. சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். நிறைய பிளட் லாஸ் ஆயிட போகுது. எவ்வளோ அடிபட்டிருக்கு. சீக்கிரம் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். சீக்கிரம் இவங்களுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் கொடுக்கணும். இதுதான் ட்ரீட்மெண்ட் பண்ணும் போது உங்களுக்கு தான் பயங்கரமா அடிபட்டு. ஐயோ கீர்த்தி, இந்த ஹாஸ்பிட்டல் தானே சொன்னாங்க. நீங்க பையனை பார்க்க வந்தீங்களா பொண்ணை பார்க்க வந்தீங்களா? 2 பேருமே எனக்கு தெரிஞ்சவங்க தாங்க. 2 பேருமே எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க. அது என் பொண்ணு, அவர் என்னோட மாப்பிள்ளை. ஓ அப்படியா? பொண்ணுக்கு பெருசா அடி இல்லை, ஆனா மாப்பிள்ளைக்கு தான் பயங்கரமா அடிபட்டிருக்கு. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் தான் என்னன்னு சொல்ல முடியும். சரி, இப்போ நீங்க உள்ள போய் பார்க்கலாம். உள்ள போய் கத்தி கூச்சல் போடாதீங்க. கீர்த்தி, உனக்கு ஒன்றும் அடிப்படலையே, என்னடி இப்படி ஆயிடுச்சு? அவங்களுக்கு ஒன்றும் பெருசா அடி இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. இவருக்கு தான் தலையில எல்லாம் பலமா அடிபட்டிருக்கிறதால எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்றோம். அதுல எங்களுக்கு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா தான் நல்லா இருக்குன்னு தோணுது. வீட்டுல சும்மா இல்லாம அங்க போறேன் இங்க போறேன்னு இப்படி பண்ணிட்டேடி. இப்ப மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்து கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? என்னாச்சு என்னாச்சு என் பையனுக்கு என்னாச்சு? அட கடவுளை, ஃபாரின்ல இருந்து இதுக்காடா நீ வந்த? என்ன பண்றது? என்ன மன்னிச்சிருங்க, என் பொண்ணாலதான் இப்படி நடந்துருச்சு. இது சரியா படல. நான் மாடலான பொண்ணுதான், நான் இதெல்லாம் பார்க்க மாட்டேன்தான். ஆனா என் பையனுக்கு அடிபட்டதுக்கு அப்புறம் எனக்கு இதெல்லாம் வேணான்னு தோணுது. சிஸ்டர், நீங்க என் பையனுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கொடுங்க. சரிங்க, நாங்களே உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சோம். பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் காமிங்கன்னு. அங்கதான் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், நீங்க கூட்டு போங்க. சரி, நாங்க டவுன்ல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறோம். பாத்தியா, உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும். என்ன பண்றீங்க? இங்கெல்லாம் நின்று இப்படி அழக்கூடாது, வெளியே போங்கன்னு சொல்றேன்.